இந்த பக்கம் நம்ம பிள்ளைங்க 9 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களான்னு நம்ம பிள்ளைங்க உட்காந்துனுக்குது. இங்க எல்லாம் பேசுறவங்களாம் சொன்னாங்க இது மும்மொழி கொள்கை, இந்தியை திணிக்கிறத விட மாட்டோம், இந்தியை ஏத்துக்க மாட்டோம்ட்டு. இதுல பெரிய கொடுமை என்னன்னா மும்மொழினா என்னன்னே பாதி பேருக்கு தெரியாது. மும்மொழி கொள்கைனா என்னன்னே பாதி பேருக்கு தெரியாது. டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன அநியாயம் நடக்குது, அவ என்ன சொல்றான், நம்ம என்ன மறுக்கிறோம், ஏன் சண்டை செய்யறோம், சண்டை செய்யற தலைவன் இந்தியாவிலே மு.க. ஸ்டாலினை தவிர வேறு தலைவர் இல்லை என்பதை நாங்க மேடை போட்டு சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நாடு ஆளா இருக்கிறது. என்ன இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஒன்று சொல்றார், இந்தியை தடுக்கலாமா அப்படின்ட்டு. உடனே இன்னொரு கேள்வி கேட்கிறார், திமுக விட்டு பிள்ளைங்க மட்டும் இந்தி படிக்கலாமா? வேலு விட்டு பையன் போய் இந்தி படிக்கிறான், முரளி விட்டு பையன் போய் தனியார் பள்ளிக்கூடத்தில் இந்தி படிக்கிறான், கலைஞர் வீட்டு பிள்ளைங்களாம் போய் தனியார் பள்ளிக்கூடத்தில் இந்தி படிக்குது, ஏன் எங்க வீட்டு பிள்ளை படிக்க கூடாதா? யார் கேட்கறது தெரியுமா? ராஜாஜி பேரன் அரவிந்த் சிகரம் அண்ணாமலை கேட்கிறார். இல்ல கொடுமை என்ன தெரியுமா? இங்க தம்பி பேசுற போது சொன்னாப்புல, நாங்க கட்சி ஆரம்பிச்சு 49ல 25 இந்த திமுக யார் யார் எடுத்து போராடிச்சு தெரியுமா? திமுக சந்தித்த தலைவர் சாதாரண தலைவர் கிடையாது. தெற்காசியவன் ஜோதின்னு சொல்லப்பட்ட நேருவை பார்த்தோம், 24 மணி நேரத்தை பாகிஸ்தானை தோற்கடிச்ச இந்திரா காந்தியை பார்த்தோம், உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வந்து என்று சொல்லப்பட்ட ஆனாரப்பட்ட ராஜாஜியை பார்த்தோம், பெருந்தலைவர் காமராஜரை பார்த்தோம், பக்தோச்சலத்தை பார்த்தோம், மாப்போசியை பார்த்தோம், எம்ஜிஆரை பார்த்தோம், செத்து போன ஜெயலலிதா கூட பார்த்துட்டோம். இவங்க கூட எல்லாம் அரசியல் பண்ணோம். இப்ப யார் கூட பண்றோம் தெரியுமா? ஆமை, ஆட்டுக்குட்டி, அணில் குஞ்சி, கரப்பாம்பூச்சி, எங்க நிலைமையை பாரு. இதெல்லாம் இதுதான் எங்களுக்கு தேவை. ராஜாஜி கருப்பு, நேரு கருப்பு கொடி காட்டணும், இந்திரா காந்தியை மன்னிப்பு கேட்க வைத்தோம், பக்தோச்சலத்தை நலகொலைய வச்சோம், எந்த காமராஜரை தோக்கடிச்சோமோ அதே காமராஜரை 76ல மரியாதையா அடக்கம் பண்ணோம். அவ்வளவு பெரிய கட்சி. இன்னைக்கு என்னன்னா அண்ணாமலை சவால் விடுறார், அறிவாலயத்தில் இருக்கிற செங்கலை எடுப்பேன். அறிவாலய செங்கல்லாம் தொடவானா? அறிவாலயத்தில் வேர்க்கல் விற்கிறான் தெரியுமா? 7 மலை, அவன் மயிர கூட உன்னால தொட முடியாதுன்னு மறந்து விடக்கூடாது. இது நாங்க ரொம்ப சாந்தமாய், இப்ப திமுக பழைய திமுகவா இல்ல. நான் இந்த இது மயிலாப்பூர்ல நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பேசுறேன். ராமஜெயம் எம்எல்ஏவா இருந்த போதும் பேசினேன், கரியால் அண்ணன் பைசலா இருந்த போதும் பேசினேன், இங்க இருக்கிற அன்பழக பைசலா இருந்த போதும் பேசினேன், எங்க அண்ணன் வேலு பைசலா இருந்த போதும் பேசினேன், இப்ப மாவட்ட செயலா வந்த பிறகும் பேசுறேன். இது ஞாபகம் எப்படி வந்தா நோட்டீஸ் பார்த்த பிறகு தான் வந்தது. தினேஷ் நோட்டீஸ் அப்படிதான் போட்டுக்கிறான், 2021 போட்ட 2001 போட்ட மாதிரி. திமுக அன்னைக்கு போர் வெறி கொண்டு இருந்த இயக்கம், இனி கண்ட நாயெல்லாம் திமுக பேசுது. கோழையாயிட்டுமா? முடியாம இருக்கிறோமா? கையாலாக இருக்கிறோமா? இல்லை, என் தலைவனுடைய கஞ்சாடிக்காக காத்திருக்கிறோம். கஞ்சாடை காண்பித்தால் மும்மொழி கொள்கை. இப்ப விஷயத்துக்கு ஒரு மும்மொழி கொள்கை. யார் இந்திய படிக்க வேணாம்னா? சரி, இந்திய ஏன் திமுக படிக்க வேணாம்னு சொல்லுது? எங்களுக்கு இந்திக்கு நான் பங்காளி தகராறா? நாங்கன்னா இந்தி பொண்ணு லவ் பண்ணி அந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்லிடுச்சா? எதுக்கு நாங்க இந்தியை படிக்க வேணாம்னு சொல்றோம்? படிக்க வேணாம்னு சொன்னோமா? திணிக்க வேணாம்னு தான் சொல்றோம். வித்தியாசம் இருக்கு. என்ன சொல்றோம்? இங்க இருந்து தெரியும், ஒரு 4 கிலோமீட்டர்ல இந்தி பிரச்சார சபா இருக்கு. இதோ ராஜா அன்பழகன் உட்கார்ந்துக்கிறாரு அவங்க தொகுதியில். என்ன இருக்கு? இந்தி பிரச்சார சபா. ஆந்திரால இல்ல, கர்நாடகால இல்ல, கேரளால இல்ல, தென்னாட்டில் தமிழகத்தில் இந்தி பிரச்சார சபா இருக்கு. 4 முறை காந்தி வந்து போயிருக்கிறார், 3 முறை நேரு வந்து போயிருக்கிறார், 2 முறை இந்திரா காந்தி வந்து போயிருக்கிறார். இத்தனை பேர்லாம் வந்து போயிருக்கிறாங்க. அந்த பிரச்சார சபா முன்னாடி போய் என்னைக்கா திமுக கொடியாட்டி இந்தி படிக்காதுன்னு சொல்லிச்சா? என்ன பிரச்சனை இங்க? ஏன் இந்தி நம்ம வேணான்றோம்? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப 2019 தேர்தல் முடிஞ்சதுல எம்பி எலெக்ஷன் நம்ம 38 இடத்துல ஜெயிச்சோம். நம்ம ஏன் இந்தி வேணான்னு சுருக்கமா சொல்லிட்டு போறேன். நம்ம 39 இடத்துல ஜெயிச்சிட்டோம், ஒரு இடத்துல தேனி போயிடுச்சு. எப்போ? 2019 ஜெயிச்சு பார்லிமெண்ட்ல எல்லாரும் பொறுப்பேற்றுக்கிறாங்க, எம்பியா பொறுப்பேற்றுக்கிறாங்க, எல்லாரும் எம்பி போறாங்க, பொறுப்பேற்றுறாங்க. அப்ப தமிழ்நாடு டைம் வந்தது, ஒவ்வொரு எம்பியா கூப்பிட்டாங்க. நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச தமிழ் சங்கப்படி சபாநாயகர் கூப்பிட்டார், தமிழிச்சு போனாங்க, தமிழ்ல பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. தமிழச்சி தங்கபாண்டியன் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு பெரியார் வாழ்க, கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்கன்னு போயிட்டாங்க. இவர் சொல்றத பார்த்தோன்னா எல்லா எம்பியும் அதே மாதிரி தமிழ்ல போய் பெரியார் வாழ்க, கலைஞர் வாழ்க, தளபதி வாழ்கன்னு சொன்னாங்க. இதை பார்த்தோன்னா காங்கிரஸ்காரனுக்கு ஆசை வந்துச்சு, தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பிக்கு. நேரா போனாங்க, தமிழ்லயே பொறுப்பேற்றுட்டாங்க, ராஜீவ் காந்தி வாழ்க, சோனியா காந்தி வாழ்க, ராகுல் காந்தி வாழ்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த 40 பேர் பொறுப்பேற்கிறத ஒரு பீகார் எம்பி உட்காந்து பார்த்து இருந்தாரு. என்னடா இவனுங்க
தமிழ்நாட்டில் ஒரு மூலையிலேருந்து வந்து இங்கிலீஷ்லேயும் பொறுப்பேற்றுக்காம ஹிந்தியிலையும் பொறுப்பேற்றுக்காம அவங்க லாங்குவேஜில் தமிழில் பொறுப்பேற்றுக்கிறான். அவன் மட்டும் அவங்க லாங்குவேஜில் பொறுப்பேற்றுக்குனா நான் மட்டும் நான் சாதாரணாலா? ஏங்கு தாய்மொழி இல்லையா? பீகாருக்கு சொந்த மொழி இல்லையான்ட்டு அவருடைய பாரா வந்தது. அவரை கூப்பிட்டாங்க பதவி ஏற்றுக்க சொல்லி. அவர் அப்படியே பந்தவா போய் சபாநாயகர் முன்னாடி நின்று, பீகார் மாநிலத்தின் சொந்த மொழி போஜ்புரி மொழி. என்ன மொழி? இந்தி கிடையாது. பீகார் மாநிலத்தின் சொந்த மொழி போஜ்புரி. அவருக்கு ஒரு ஆசை, தமிழ்நாட்டில் வந்த 40 எம்பியும் தமிழ்ல பொறுப்பேற்றுக்கணும். தாய்மொழி மீது அவனுக்கு அவ்வளவு பற்று இருக்குன்னா ஏன் மொழிக்கு பற்று இருக்கணும்ல, நான் வெளிப்படுத்தணும்ட்டு சபாநாயகர் முன்னாடி போயிட்டு போஜ்பூரில் போய் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. 2வது வரி சொல்ல ஆரம்பிச்ச சபாநாயகர், ஏய் நிறுத்து, அந்த நிறுத்திட்டார். நீ எந்த மொழியில பொறுப்பேற்றுக்கிற? அவர் அப்படியே கெத்தா காலரை தூக்கி விட்டுக்கிட்டு, என் தாய்மொழி பீகார் மொழி போஜ்பூரில பொறுப்பேற்றுக்கிறேன்னாரு. சபாநாயகர் சொன்னார், ஒன்று ஹிந்தியில் ஏற்றுக்கோ, இல்லை இங்கிலீஷில் ஏற்றுக்கோ, போஜ்பூரில் ஏற்றக்கூடாதுன்னு. அந்த டென்ஷன் ஆகிட்டான். 40 பேர் தமிழ்நாட்டில் வந்து தமிழில் பொறுப்பேற்றுக்கிறான், அவன் மட்டும் தமிழில் ஏற்கலாம், ஏன் சொந்த மொழி நான் ஏற்றக்கூடாதான்னா? அப்போ சபாநாயகர் சொன்னார், தமிழ் மொழி இந்தியாவின் 9வது அட்டவணையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்ல பொறுப்பேற்றுக்கலாம். உன் தாய்மொழி போஜ்புரி இந்தியாவின் அட்டவணையிலே சேர்க்கப்படவில்லை, ஆகவே ஏற்றுக்க முடியாதுன்னா. அவன் கதறி அழுது கண்ணை தொடச்சிட்டு சொன்னா, என்ன பண்றது, என் ஸ்டேட்ல கலைஞர் கருணாநிதினு ஒரு தலைவர் பிறக்கல, ஆகவே என்னுடைய மொழி காணாமல் போய்விட்டதுன்னா. வெக்கமா இல்லையா? இதுக்கு இந்தி திணிக்காதுன்னு ஏன் சொல்றோம்? நேற்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் திமுக கடிதம் எழுதுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த 40 வருஷத்துல இந்தியாவில் இந்தி திணிக்கப்பட்ட காரணத்தினால் 18 மொழிகள் காணாமல் போயிருக்கிறது. 18 மொழி காணாமல் போயிருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலத்தின் சொந்த மொழி என்ன? மராட்டியம், அழிந்து கொண்டிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தின் சொந்த மொழி என்ன? கேட்டுக்கிட்ட போய் கேவர், நகை அடமான வச்சு போவோம்ல, அப்ப கேளு, ராஜஸ்தானி பேசுவதில்லை, இந்தி அழித்துக் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச சொந்த மொழி இந்தியா இல்ல. ஆனால் இன்னைக்கு இந்திய கொண்டு வரும். அமித்ஷா வந்தாரியா முந்தானேத்து, நான் தமிழ் பேச முடியலன்ட்டு ரொம்ப வருத்தப்படுதோ, அடுத்த முறை வருதோ தமிழ் பேசுதோ, நாமல் இப்ப ஊர் மேலே போதுன்ட்டார். ஊருக்கு போறாராம், ஊருக்கு போறாராம். நாமல் அவர் சொன்னதுதான், நான் சொன்னதெல்லாம் இல்ல, இந்த யூடியூப் காரன் எடுத்துக்கிறானுங்க. நாமல் திமுகவே கத்தம் பண்ணுதோ, எப்படி திமுகவே கத்தம் பண்ணுதோ, ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புது. இது பரவாயில்லப்பா, ஒரு பிஜேபி கார மேடை போட்டு சொன்னான், மோடியை போல் தமிழ் வளர்க்க முடியுமா? நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அவர் எப்படா தமிழ் வளர்த்தாருன்னு, எப்படா தமிழ் வளர்த்தாருன்னா நான் யூடியூப்ல தேடி தேடி பார்த்தா அவர் என்ன தமிழ் பேசுறாருன்னு. அவர் ராமேஸ்வரத்துக்கு வந்துக்கிறாரு. அவர் பேசுற தமிழ் அப்படியே சொல்றேன், வசம்ப வகையும் தேக்கணும். என்ன சொன்னார் தெரியுமா? அவர் தெரியல, வந்தவன முதல்ல அந்த வணக்கம்னு சொல்றாங்க, யார் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் வணக்கம்னு தமிழ்ல சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாரு, நாமளுக்கு திருவள்ளுவர் பிடிக்கும், நாமளுக்கு பாரதியார் பிடிக்கும், நாமல் பொங்கலுக்கு ஊர் மேலே வருதுன்னார். அவங்க ஓடியே போயிட்டா மைக் போட்டவன். இதாடா தமிழ் வளர்க்கிறது? இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஊர் பக்கத்து ஊர், எந்த ஊர், ஏதாவது செய்யூர்ல இருந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லாருக்கும் இருக்கும். நமக்கு லீவ் விட்டா பண்டிகையில பொங்கல் ஊருக்கு போவோம்ல, போவோமாக்கா? நம்ம ஊருக்கு போனா அங்க இருக்கிற நம்ம அத்தையோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ பாட்டியோ தாத்தாவோ என்ன பண்ணுவாங்க? பேரன் வந்துக்கிறான், தங்கச்சி பையன் வந்துக்கிறான், அக்கா பையன் வந்துக்கிறான், கோழி அடிச்சு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு தோட்டத்திலேயோ காட்டிலேயோ மேயிற கோழியை போய் பிடிக்க சொல்லுவாங்க. கோழி பிடிக்க போற நம்ம பையன் போய் கோழிகிட்ட இங்கிலீஷ்ல பேசுவான், கமின் கமின்ட்டு. எப்படி பேசுவான்? பன்னுவான். கோழி நினச்சிக்குமா நம்ம ஜாதிக்காரன் வந்துக்கிறான், நம்மள மாதிரியே பேசுறான்ட்டு அவன் கைக்கு கோழி போனா கோழி எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? சத்தமா சொல்லு. குக்கர்ல தான் இருக்கும். மோடி தமிழ் பேசுறாரு, நம்ம அவர்கிட்ட போன நம்ம எங்க இருப்போம்? பிச்சை தான் எடுக்கணும். எப்படி? இவர் தமிழை வளர்க்கிறாரா, நீங்க தமிழை வளர்ப்பீங்களா? சரி, பிரச்சனைக்கு வருவோம். இந்திய ஏன் திமுக வேண்டான்னு சொன்ன பார். பார், இது 2வது மோடி. இது
அவர் ஹிந்தியில் பேசுறாரா இல்லை போஜ்பூரியில் பேசுறாரானே தெரியல. இந்தி திணிப்பை திமுக எதிர்க்கிறது. இப்போ மட்டும் இல்லை, 1938 திணிப்பு வந்தது. தாளமுத்து நடராஜனை பலி கொடுத்தோம், இந்தி திணிப்பை எதிர்த்தோம். 65 மிகப்பெரிய போராட்டம், இந்தியை லால் பகதூர் சாஸ்திரி திணித்தார். போராட்டம் வெடித்தது. 15 பேர் தீக்குளித்து செத்தார்கள். 110 பேர் போலீசின் துப்பாக்கி சூட்டுக்கு உயிரை இழந்தார்கள். திமுக அன்னை மொழியை காத்தது. சரி, எனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இந்தி படிக்கலனா நாங்க கல்வி உதவி தொகையை தரமாட்டோம். இதுதான் பிரச்சனை. யார் அப்போ விட்டு போனோம்? யார் பணத்தை கேட்கிறோம்? உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த பொங்கல் போச்சு இல்ல, பொங்கல் போச்சு இல்லக்கா, முதல் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோமா இல்லையா? ரெண்டாவது பொங்கலுக்கு இவ்வளவு பெரிய வெள்ளம் கொடுத்தோம், அது கரையவே இல்லை. அடுத்த பொங்கல் வரைக்கும் இருந்தது. இல்ல வெள்ளெல்லாம் செட் ஆகல, அது பாதி உடஞ்சிருது பாதி கரைஞ்சிருதுன்னு அடுத்த பொங்கலுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அதுவும் சந்தோஷம், 1000 ரூபாய் கொடுத்தோம். ஆனா இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் தரல. அவத்தியா மாசம் 1000 ரூபாய் தெரியல. இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் தரல. நானே மேடையிலே சொல்றேன், தரல. இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் தரல. ஏன் தரல? உங்களுக்கு பஸ்ல எல்லாமே கொடுக்குறோம், ஏன் இந்த பொங்கல் மட்டும் 1000 ரூபாய் தரலனா? அதுக்கு காரணம் மோடி தான். நீ 1000 ரூபாய் தராதுக்கு மோடி எப்படி காரணம்னு கேட்குறீங்களா? தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 2 லட்சம் டீச்சர் இருக்காங்க. 2 லட்சம் டீச்சர் தொகுப்பு ஊதியத்தில் வேலை செய்கிறாங்க. 2 லட்சம் டீச்சர். அவங்க யாருக்கு கிளாஸ் எடுப்பாங்கன்னா 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் அவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளோனா 15000 ரூபாய். எவ்வளோ? 15000 ரூபாய் தொகுப்பு ஊதியத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு. அதில் 7000 ரூபாய் நம்ம கொடுப்போம், மீதி 8000 ரூபாய் யார் தரணும்? டெல்லி அரசாங்கம் தரணும். 6 மாசமா டெல்லி அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. யாரு கொடுக்கல? 2 லட்சம் டீச்சருங்களுக்கு நம்ம 7000 ரூபாய் தருவோம், ஒன்றிய அரசு 8000 ரூபாய் கொடுக்கும், ரெண்டும் சேர்த்து மாசம் 15 ரூபாய் சம்பளம் போடுவோம் அவங்களுக்கு. 6 மாசமா சம்பளம் கொடுக்கல. ஏண்டா கொடுக்கலன்னு கேட்டா ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்லுகிறார், நீ இந்தி படித்தால்தான் நான் அந்த பணத்தை போடுவேன்றார். நாங்க கேட்கறது என்னன்னா, நாங்க மோடி விட்டு அப்பம் பணத்தை கேட்கல, அமித்ஷா விட்டு பணத்தை கேட்கல, நட்டா விட்டு பணத்தை கேட்கல, அண்ணாமலை கொள்ளையடிச்ச பணத்தை கேட்கல. என் தமிழன் வரியாக கட்டிய பணத்தை திருப்பி தரதுக்கு என்னடா கஷ்டம் கேட்கிறோம். கேட்டா ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்லுகிறார், இந்தி படிச்சாதான் தருவேன். என்ன அநியாயம் இது? இந்திக்காரன் பணத்தை கேட்டோமா? இந்திக்கார வரி கட்ட அந்த பணத்தை கேட்டோமா? இல்லை, நாம் வரியா கட்டுகிற பணத்தை அவர் 6 மாசமா சம்பளம் தரல. மனசாட்சி உள்ளவன் தொட்டு சொல்லுங்க. இவ்வளவு பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க, இங்க கூட்டம் கேட்கிற எல்லா திமுக காரனா ஒத்துக்க மாட்டேன். 6 மாசமா சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தரல, மோடி அரசு பணம் தரல, ஒன்றிய அரசு பணம் தரல. ஆனா என் தலைவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஏன் தெரியுமா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றோம்? ஏன் தெரியுமா சூப்பர் ஸ்டார் முதலமைச்சர் சொல்றோம்? ஏன் தெரியுமா இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் சொல்றோம்? 6 மாசம் மோடி பணம் கொடுக்க சொன்னாலும் அந்த சம்பளத்தை இந்த ஸ்டாலின் தருவேன் 6 மாத காலமாக சம்பளம் தருகிற முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இந்த 1000 ரூபாய் அதுல போயிடுச்சு. எப்படி இந்த 1000 ரூபாய் சம்பளமா வேணா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கத்து தர ஆசிரியர் சம்பளம் கொடுக்கணும், இதுல போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரு 3 மாசம் முன்னாடி திடீர்னு ஒரு புயல் வந்தது. சென்னைக்கு வரணும். அந்த புயல் சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும் நடுவில் கரையை கிடக்கும்னாங்க. எங்க அண்ணன் வேலுலேருந்து மதியிலேருந்து முரளிலேருந்து ராஜா அன்பன் எல்லாருமே அந்த புயல் வரப்போதுன்னு படகுன்னா ரொட்டின்னா அது என்ன இது என்ன எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அது பாண்டிச்சேரி போயிடுச்சு, இங்கே வரல. அதுலேயும் அந்த புயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான புயல். பாண்டிச்சேரியில் போய் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போச்சு. அது நம்ம தான் பாண்டிச்சேரிக்கு போவோம், ஆனால் புயல் 2 நாள் பாண்டிச்சேரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போச்சு. கொடுமனை தெரியுமா? ஒரே நாள் இரவு மழையில் 50 சென்டிமீட்டர் மழை. கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் மழை. 40 பேர் செத்து போயிட்டான். 1.5 லட்சம் விவசாயம் பாதிக்கப்பட்டது. 4000 கால்நடை செத்து போச்சு, சின்னாபின்னம் ஆயிடுச்சு. இதை விட உச்சக்கட்ட கொடுமை திருவண்ணாமலை கோயில் இருக்குல்ல, கோயில் பக்கத்தில் இருக்கிற மலை மேல அந்த உச்சியில இருந்த ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து ஒரு வீட்டு உள்ள விழுந்து 6 குழந்தைங்க செத்து போச்சு. நாங்கள் என்ன பண்ண, தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடிக்கு லெட்டர் எழுதினார், ஐயா
ஒரே நாள் மழை 6 மாவட்டம் சின்னாபின்னம் ஆயிடுச்சு, 40 பேர் செத்து போயிட்டான், 1.5 லட்சம் ஏக்கர் அழிஞ்சு போச்சு, 4000 கால்நடை செத்து போச்சு, ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு எழுதினாரு. மோடி என்ன சொன்னார் தெரியுமா? நை டாட்டா காமிச்சிட்டார், பணம் கொடுக்கல. ஆனா பெரியவர் தாய்மார் தம்பி பேசுற போது சொன்னா, கொட்டுகிற மலையில் ஒரு சாதாரண டிஷர்ட்டை போட்டு துணை முதலமைச்சர் போனாருன்ட்டு ஒரு கொடுமையான விஷயம் சொல்லட்டுமா? அந்த வீட்டுக்கு மேல பாறை விழுந்துருச்சு, 6 குழந்தைங்க உள்ள இருக்கு, அது உயிரோடு இருக்கா இல்லையா செத்து போச்சா தெரியல. 18 மணி நேரம் மீட்பு பணி நடந்தது. அந்த குழந்தைகளை மீட்கிறதுக்கு குறுகலான சந்து, வண்டி போக வழி இல்லை. ஆனா தேசிய மீட்பு படை 18 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. என் தலைவன் 18 மணி நேரமும் அங்கேயே உட்கார்ந்து இருந்து, ஆனா கடைசியில் இந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியல, பணமா தான் வெளியே எடுத்துட்டு வந்தாங்க. முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார் மோடிக்கு, பணம் கேட்கிறார், உதவி செய்யுங்க. கால்நடை செத்து போச்சு, விவசாயம் அழிஞ்சு போச்சு, 40 பேர் செத்து போயிட்டான். உத்தரப்பிரதேசத்துக்கு 2000 கோடி தரீங்க, குஜராத்துக்கு 1000 கோடி தரீங்க, பீகாருக்கு 1000 கோடி தரீங்க, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தாங்கயான்னு கேட்டா மோடி தரல. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒன்றிய அரசு உதவி செய்தாலும் செய்யவில்லை என்று சொன்னாலும் நான் உதவி செய்வேன்ட்டு அந்த 6 மாவட்ட மக்களுக்கும் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 2000 ரூபாய் தந்த முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி. யாரும் மறந்துடக்கூடாது. இது ஏன் சொல்றேன்னா, ஒன்றிய அரசு எந்த உதவியும் தமிழ்நாட்டுக்கு செய்யல. தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டை பழி வாங்குறது. இதை விட கொடுமை என்னன்னா, இந்த 10 வருஷத்துல ஒன்றிய அரசு சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு செலவிட்ட தொகை 1600 கோடி ரூபாய். பேசாத மொழிக்கு இந்தியாவில் மொத்தமே, ஆனா அந்த டீயை கொடுத்தவர் அனுப்புங்க, அவர் பேச இங்க கேக்குது எனக்கு. கடந்த 10 ஆண்டில் ஒன்றிய அரசு சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு 1600 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறது. அன்னை தமிழுக்கு ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற தொகை வெறும் 60 கோடி ரூபாய். எங்க போய் அடிச்சுக்கிறது? இதுதான் மொழியை வளர்க்கிற லட்சணமா? இதான் நீங்க தமிழ் மொழியை காப்பாற்றுற லட்சணமா? இதான் நீங்க தமிழ் மொழியை வளர்க்கிற லட்சணமா? மோடி எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்க முடியுமோ, எப்படியெல்லாம் வஞ்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். பெரியவர்களே, தாய்மகளே, தனியார் பள்ளிக்கூடத்தில் நான் வெளிப்படையாக பேசுகிறேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற பாதி குடும்பம் குழந்தைகள் கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கும். அந்த கான்வென்ட் ஸ்கூல்ல விருப்ப மொழின்னு ஒண்ணு இருக்கு. சில குழந்தைங்க சமஸ்கிருதம் எடுக்கும், அவள் வீட்டு குழந்தைங்க எல்லாம். நம்ம வீட்டு குழந்தைங்க பிரெஞ்சு எடுக்கும். இப்படி தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்களுக்கு விருப்ப பாடம் ஒண்ணு இருக்கு. அது பெற்றோர் முடிவு பண்ணணும், அது குழந்தைங்க முடிவு பண்ணணும். தனியார் பள்ளிக்கூடத்தில் 3வது மொழியா யார் எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், அதுக்கு தடை இல்லை. ஆனா அண்ணாமலை என்ன சொல்லுகிறார், அமித்ஷா என்ன சொல்லுகிறார், மோடி என்ன சொல்லுகிறார், தமிழ்நாட்டு கவர்னர் என்ன சொல்லுகிறார்? இந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும். ஏன் படிக்கணும்னு கேட்கிறோம். இந்தி படிச்சா என்ன ஆகும்? பதில் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா சிஓ எடுத்துக்கங்க. உலகத்தில் இருக்கிற பிரபல நிறுவனத்தில் வேலை செய்யறவன் யாரு? தமிழ்நாட்டை சேர்ந்தவன். சுந்தர் பிச்சை யார்? தமிழ்நாட்டை சேர்ந்தவர். கூகுள் அமைப்பை நிர்வகிக்கக்கூடியவர். அந்த சுந்தர் பிச்சை படித்தது இருமொழி கொள்கையில், தமிழில் தான் படித்தார். உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்தியாவுடைய ஏவுகணை தந்தை அப்துல் கலாம், இந்தியா அமெரிக்காவுக்கே டாடா காமிச்சி அணுகுண்டை வெடிக்க செய்தவர். இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தவர், ஏவுகணை தந்தை அழைக்கப்பட்டவர். அந்த அப்துல் கலாம் படித்தது இருமொழி கொள்கையில், தமிழ்நாட்டில் தமிழை பாடமொழியாக வைத்து. சந்திராயன் வெளியிட்ட மயில்சாமி அண்ணாதுரை இந்தியாவின் மிக சிறந்த விஞ்ஞானி. அவர் படித்தது இருமொழி கொள்கையில், தமிழை பாடமாக வைத்து. நான் பணிவோடு கேட்பதெல்லாம், இந்திய நாங்கள் மேல திட்டோமா? இல்ல. இந்திக்கு யார் தேவையோ, யார் பயன்படுதோ, யாருக்கு விருப்பம் இருக்கோ படித்துக் கொள்ளுங்கள் 3வது மொழியாக தனியார் பள்ளிக்கூடங்களில். ஆனால் மோடி மிரட்டுகிறார், அமித்ஷா மிரட்டுகிறார். என்ன காரணம்? ஓப்பனா சொல்லுங்க, என்ன காரணம்? ஏன் இந்திய எல்லாரும் படிங்க படிங்கன்றாங்க? 10 நாளைக்கு முன்னாடி வேலுன மோடி அமெரிக்கா போனார். 10 நாளைக்கு முன்னாடி மோடி அமெரிக்கா போனார். இப்ப வேலனும் ஜோயலனும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நல்லா கவுனி, யூடியூப்ல வீடியோ ஓடுனுக்குது. வேலனும் ஜோயல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி
அமெரிக்காவில் மோடியும் ட்ரம்ப் உட்கார்ந்துருந்தாங்க பக்கத்தில். ட்ரம்ப் என்ன பண்ணிட்டான், காரி காரி துப்பனான் நம்மள. எப்படி காரி காரி துப்பனான். மோடி இவருக்கு தெரியல ட்ரம்ப் என்ன பேசுறான்ட்டு, மோடிக்கு தெரியல. ட்ரம்ப் நம்மளை திட்டுறாரு, இந்தியாவை குறை சொல்றாரு, வரி விதிப்பு சரியில்லைன்றாரு, நான் வரி போடுவேன்றாரு. மோடியால பதில் சொல்ல முடியல. என்ன, ஏன்னா பக்கத்தில் மொழிபெயர்ப்பாளர் இல்லை, மாட்டிக்கினார் மோடி. என்றாரு. காரி காரி எல்லா ஊடகமும் காரி துப்பிடுச்சு. ஏண்டா இந்தியாவை இவ்வளோ கேவலப்படுத்துறான் ட்ரம்ப், நீங்க அமைதியா உட்கார்ந்து இருந்தீங்களேன்ட்டு. இது ஒரு சப்ஜெக்ட். 3 நாளைக்கு முன்னாடி உக்ரைன் அதிபர் அமெரிக்கா போறாரு. அந்த உக்ரைன் அதிபரும் ட்ரம்ப்பும் இங்கிலீஷ்ல பேசிக்கிறாங்க. அவன் உடவேலிய உக்ரைன் அதிபர், அவன் பதிலுக்கு பேசி ட்ரம்ப் நம்ம பால சொல்ல, அவன் ஆன் சொல்ல, இவன் ஓன் சொல்ல, 2 பேரும் மாத்தி பேசி உக்ரைன் அதிபர் எழுந்து போயிட்டான். இப்போ சர்வதேச ஊடகம் என்ன கேட்குதுன்னா, வெறும் 3 கோடி மக்களுக்கு தலைவராக இருக்கிற உக்ரைன் அதிபருக்கு இருந்த தைரியம் கூட 140 கோடி மக்களுக்கு பிரதமராக இருக்கிற மோடிக்கு ஏண்டா இல்லாமல் போச்சுட்டு கேட்கலாம். ஏன்னா மோடிக்கு இங்கிலீஷ் தெரியாது. ட்ரம்ப் என்ன பேசினாரு மோடிக்கு தெரியல. வெக்கமா இல்லையா? இப்போ நம்மள ஏன் ஹிந்தி படிக்க சொல்றாங்க? நம்ம என்ன சொல்றோம், தலைவர் சூப்பரா சொன்னார், நான் ஹிந்தி படிக்கிறது இருக்கட்டும், நீ மூலம் இங்கிலீஷ் பண்றான்ட்டு. ஏன் நம்ம ஹிந்தி படிக்க சொல்றானுங்கன்னா, நம்ம எந்த காலத்திலே அங்க போக போறது இல்லை. எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் வேலை செய்பவர்கள் 80 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் இருப்பதாக தகவல் சொல்லுகிறது. எவ்வளோ? 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க வேலை செய்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா தானே இருக்கான். நம்மளை விட இப்போ தமிழ் தெளிவு அவன் பேசுறானே, நம்மளை விட நல்லா தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டானே. அவன் இன்னொரு கொடுமை சொல்லிட்டா, வடநாட்டில் இருந்து வேலைக்கு வந்த டாக்டரோ நர்ஸோ இன்ஜினியரோ முதலாளியோ யார் வேலைக்கு வந்தானோ, சம்பாதிக்க வந்தானோ, தொழில் பண்ண வந்தானோ, அவன் திருப்பி அந்த ஸ்டேட்டுக்கு போனதா வரலாறு இல்லை. அவன் இங்கேயே தங்கிட்டான். ஏண்டான்னு கேட்டா, தமிழ்நாடு மாதிரி ஒரு சொர்க்க பூமியை இந்தியாவில் எங்குமே பார்க்க முடியாது. நான் சொல்லல, வடநாட்டுக்காரன் சொல்றான். எதுக்கு இந்திய திணிக்க சொல்றீங்க? ஏன் படிக்க சொல்றீங்க? என்ன காரணம்? இந்தி திணிச்சு இந்தி படிச்சா இன்னைக்கு ஒரு சில தங்க விலை எவ்வளோ? 67,000 ரூபாய். இந்திய படிச்சா தங்க விலை குறைஞ்சிருமா? இன்னைக்கு பெட்ரோல் 100 ரூபாய். இந்திய திணிச்சா பெட்ரோல் விலை குறைஞ்சிருமா? இன்னைக்கு டீசல் விலை 90 ரூபாய். இந்தி படிச்சா குறைஞ்சிருமா? கேஸ் விலை 1000 ரூபாய். இந்தி படிச்சா குறைஞ்சிருமா? யாரை ஏமாத்துறீங்க? யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க? உங்களுடைய மொழி கொள்கை என்ன? உங்களுடைய வெறி என்ன? ஏன் துடியா துடிக்கிறீங்க? ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடி உன்னை கொண்டு வரார், அமித்ஷா உன்னை கொண்டு வரார், தமிழ்நாட்டு கவர்னர் ஒன்னு பேசுகிறார், அண்ணாமலை பேசுகிறார்னா அது முழுக்க முழுக்க தமிழனுக்கு எதிரான செயல், முழுக்க முழுக்க தமிழுக்கு குளிபலிக்கிற செயல். சரி, இவ்வளவு நடக்குது. நாட்டாம படம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? பாக்கலையாப்பா? பாத்தீங்களா? இந்த நாட்டாம படம் பார்த்தாலும் கை தட்டு. அந்த சால்வ போட்ட தம்பி கையே தட்ட மாட்டேங்கிறான். அதில் ஒரு சீன் வரும், கவுண்டர் மணி பொண்ணு பார்க்க போறப்போ ஒருத்தர் மிச்சர் துணு இருப்பான். ஞாபகம் வந்துச்சா? இங்க இவ்வளவு பிரச்சனை பத்தி எரிஞ்சுனுக்குது, எடப்பாடி பழனிசாமி அமைதியாகிறாரு. மிச்சர் சாப்பிட்டுக்குன்னு 2200 கோடி ரூபாய் சம்பளம் தர மாட்டேங்கிறான். எடப்பாடி ஏதோ ஒரு கண்டனம் இல்லை. மும்மொழி கொள்கை தேவை. அமித்ஷால இருந்து மோடியில இருந்து அண்ணாமலை வரைக்கும் பேசுறாங்க. எடப்பாடி கிட்ட ஒரு கருத்து வரல. சம்பளம் தர மாட்டேன், மும்மொழி கொள்கை படிக்கணும், இந்தி படிக்கணும். அதிமுக அமைதியா இருக்கு. என்னடா இப்படி ஆயிடுச்சு அந்த கட்சி? நான் எங்க பங்காளி கட்சி தான், எங்க எதிரி கட்சி தான். எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, ஜெயலலிதா பாதுகாத்த கட்சி, தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ்நாட்டை ஒரு 25 வருஷம் ஆண்ட கட்சி. அந்த கட்சி இந்த நிலைமையிலயா இருக்கணும்? தைரியம் இருக்கா? பேச முடியுதா? இந்தியை எதிர்த்து அதிமுக போராட்டம் பண்ணுமா? மும்மொழி கொள்கை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி முருகன் போவாரா? சம்பளம் தர மாட்டேன் மோடி சொல்றார், அமித்ஷா சொல்றார், ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்றார். ஒரு கண்டனம் இல்லையே. ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்கிறீங்க? இதுல வேற இவர் சொல்றாரு, 2026 திமுகவை தோக்கடித்து அதிமுக ஆட்சியை பிடிக்கும். எங்க அது பிடிக்கிறது? எங்க இருந்து பிடிக்கிறது? கரகாட்டக்காரன் படத்துல செந்தில கவுண்டர் பண்ணி ஒரு கார் தள்ளின்னு போவாங்க. ஞாபகம் வந்துச்சா?
அட இந்த காரை வச்சு உயிரை வாங்குறீங்க, வித்து தொலைய வேண்டியதுதானேன்னுவான். என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க? இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்னு பட்டியல் போட்டு இந்த காரை கவர்ச்சி நடிகர் சொப்பன சுந்தரி வச்சிருந்தது கவுண்டர் பண்ணி சொல்லுவாரு. செந்தில் போய் காதல கேட்பாரு, இப்போ இந்த சொப்பன சுந்தரி யார் வச்சுன்னுக்கிறான்ட்டு. அந்த மாதிரி இப்ப அதிமுகவை யார் வச்சுங்கிறான்னு அவனுக்கே தெரியாது. ஒரு இலை சசிகலா கிட்டக்குது, ஒரு இலை ஓபிஎஸ் கிட்டக்குது, எடப்பாடி காம முட்டை பூச்சின்னுங்கிறாரு. இது ஒட்டுமா ஒட்டாதானே தெரியல. இதுல வருவங்க ஆட்சியை பிடிப்பாங்களாம். இன்னைக்கு சொல்ல எழுதி வச்சுக்கோ, 2026 200 தொகுதியை திமுகவின் கூட்டணி அமோக வெற்றி பெற்று திராவிட இனத்தின் தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் வருவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. ஆணவமா சொல்றோமா, அகங்காரமா, திமுரா, ஓவர் கான்பிடென்டா? இல்ல, உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையில். உங்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கிறோம், சொன்னதையும் செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம். நாங்க செய்ததை போல் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்காரு. இன்னைக்கு மாலை பத்திரிகையில ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராருன்னு பாட்டு போட்டாங்களே, ஸ்டாலின் விடியலை தந்தாரா? சொன்னதை ஸ்டாலின் செய்தாரான்ட்டு யார் கேட்கிறது? எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். நான் பெருமையோடு சொல்கிறேன், இதே மயிலை மாங்கொலையில் அண்ணன் வேலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் தலைவர் ஓட்டு கேட்கிற போது தலைவர் சொன்னார், 502 வாக்குறுதி தந்திருக்கிறேன், வேலுவை வெற்றி பெற செய்யுங்கள், என்னை முதலமைச்சர் ஆக்குங்கள். நான் கோட்டைக்கு போனால் இந்த ஸ்டாலின் 502 வாக்குறுதி நிறைவேற்றுவேன். நாங்கள் கோட்டைக்கு போய் 4 வருடம் முடிந்திருக்கிறது, இன்னும் 1 வருஷம் பாக்கி இருக்கு. கோட்டைக்கு போன 4 வருஷத்தில் 502 வாக்குறுதியில் 480 வாக்குறுதியை நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். எடப்பாடி என்ன கேட்கிறாரு? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராரு பாட்டு போட்டாங்களே, விடியல் தந்தாரா? ஆட்சிக்கு வந்த 4 மாதத்தில் 502 வாக்குறுதியில் 480 வாக்குறுதி நிறைவேற்றிய என் தலைவன் எங்கே? 2016 அதிமுக தேர்தல் அறிக்கை இன்னைக்கு கூகுள்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. எடப்பாடி அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, வெக்கமா இல்லையா? திமுக பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கலாமா? எங்கள் தலைவரை கேள்வி எழுப்பலாமா? 2016 அதிமுக தேர்தல் அறிக்கை என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலைக்கு போற பெண்களுக்கெல்லாம் ஸ்கூட்டி தருவோம். என்ன சொன்னாங்க? 10 நிமிஷம் இருப்பா. என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலைக்கு போற பெண்களுக்கெல்லாம் ஸ்கூட்டி தருவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்லத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவச செல்போன் தருவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு வீட்டுக்கும் 25 லிட்டர் தண்ணி கேன இலவசமாக தருவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்கள வீடு கட்டி தருவோம். நான் ஒரு சொன்னானுங்க, நான் 4 தான் சொல்லியிருக்கேன். 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது சொன்ன தேர்தல் வாக்குறுதி 502, 480 நிறைவேற்றிருக்கிறோம். மார்தட்டி சொல்லுகிறோம். எங்களை பார்த்து கேள்வி கேட்கிற எடப்பாடி பழனிசாமி 10 வருஷம் அதிமுக ஆட்சி, 2011, 2021 10 வருஷம் கோட்டையில் இருந்தாங்க. ஜெயலலிதா 6 வருஷம், ஓபிஎஸ் 1 வருஷம், 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி. யாருக்காவது ஒருவருக்கு ஸ்கூட்டி வந்ததா? யாருக்கா செல்போன் ஃப்ரீயா கொடுத்தானா? யாருக்கா 25 லிட்டர் தண்ணி கேன் வந்ததா? யாருக்கா இலவச வீடு வந்ததா? கோட்டைக்கு போனவுடன் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிய தலைவர் எங்கே? கோட்டைக்கு போயும் கொள்ளையடித்த எடப்பாடி பழனிசாமி எங்கே? எங்களை பார்த்து கேள்வி கேட்கலாமா? இன்னைக்கு அதிமுக அந்த கூடாரம் கரைந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு முடிச்சது. நடிகர் தொல்லை தாங்க முடியல. ஐயோ, ஆமா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி நாங்கள் தடியடி பார்த்தோம், போலீஸை பார்த்தோம், துப்பாக்கி சூடு பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம்டா. கடைசியில் இந்த அணில் குஞ்சியும் கூடலாம் பேசுற நிலைமை வந்து போடுறாங்க எங்களுக்கு. என்ன ப்ரோ, வாட் ப்ரோ, வைக்கிறோம் ப்ரோ ஆப்பு. என்ன ப்ரோ டிசைனா? நான் என்ன சொல்றேன், எழுதி கொடுத்து படிக்கிறீங்க, சந்தோஷம். இந்த டைரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பார்ல வசனம், அந்த மாதிரி படிக்கிறீங்க, சரி. எப்பயும் ஆட்சிக்கு வருவீங்க, 3 மேடை ஏறிட்டார். இது வரைக்கும் 3 மேடை ஏறிட்டார். 3 மேடையில நம்ம சொல்றாங்க திமுக கூட்டணி உடையும். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா, திமுக கூட்டணி உடையும். பொதுக்குழு, திமுக கூட்டணி உடையும். மற்ற இங்க உடைச்சாதான் வரும் போல இது, இல்லைன்னா பருப்பு ஏவாது போல இது. எரும மாடு
நான் வந்துக்கிறேன், இதை பண்ணுவேன், இது பண்ணல, இது பண்ணுவேன், இதை செய்வேன் அப்படி சொல்லி ஓட்டு கேள்றானா, திமுக கூட்டணி உடையும் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உன்னை இங்கே இருக்கிறவங்க வரமாட்டோம். இங்கேருந்து அவன் அங்கிருந்து சொல்றான் கூட்டணி உடையன்ட்டு, இங்கேருந்து வரமாட்டோம். இல்ல இல்ல வருவீங்க அவன்றான், வரவே மாட்டோம்ட்டான். என்னடா அது அநியாயம். வந்து 29 கட்சி எங்க பக்கம் நிக்குது. அதிமுக தனிச்சு விட்டாச்சு. பிஜேபி குசுரோகி மாதிரி எவனும் தொடரதே இல்லை. ஒரு இவர் இந்த சீமான் சாமானியா எழுதி வச்சுக்கோ, இருந்தது எல்லாத்தையும் பிடிங்கன்னு வந்துட்டோம். நாங்கள் எல்லாம் வந்துட்டானுங்க, எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ 3 பேர் தாங்கிறான்ல. யார் யார் சொல்லு? சீமான், சீமான் பொண்டாட்டி, சீமான் பையன், மீது எல்லாம் வந்துட்டானுங்க. காப்போம். விஜயலட்சுமி தேர்ந்துக்குது அவனை. நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு எதிர்க்கணும். யாரை அரசியல்லாம் எதிர்க்கணும், சண்டை போடணும், கேள்வி கேட்கணும், ஒரு அறிவுசார் போரா இருக்கணும், எங்க ஆட்சியை குறைய சுட்டி காட்டணும். அதெல்லாம் சொல்றோம். நாங்கள் யார் யார் கூட பஞ்சாயத்து பண்றது? ஏன்டா கெடுத்துட்டு விட்டவன், அடுத்த முன்னாடி வச்சுருக்கிறவன், எங்க நிலைமையை பாரா. கட்சியில் திமுக வந்த நிலைமை. ஒருத்தர் 6 மாவட்டத்தில் வெள்ளம் பாதிக்குது, அதுக்கு வந்து எட்டி பார்க்கல. கோவாக்கு நடிகை கல்யாணத்துக்கு போறாரு, கோவாவுக்கு போறாரு கல்யாணத்துக்கு, இங்கே வந்து எட்டி பார்க்கல. நான் தமிழ்நாட்டு மக்களை காப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீ மழைக்கே வரல, நீங்க இதுல என்ன தெரியுமா கொடுமை? ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சோன்னா இவர் அப்படியே புடுங்கிட்டு அடிக்கும், செல்வாக்கு அடிக்க போகுது. அவர் தான் ஞாபகம் வச்சுக்கோ. தமிழ்நாட்டில் யார் யார் கட்சி ஆரம்பிச்சா தெரியுமா? பாக்கியராஜ் தெரியலக்கா, தெரியுமா தெரியாதா? இந்த முந்தானி மூச்சு படத்தில் முருங்காவியம் முருங்கீரையும் ஃபேமஸ் ஆகினாரு. பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சார். எப்படி ஆரம்பிச்சார் தெரியுமா? எம்ஜிஆர் அவரை வாரிசுன்னு சொன்னார். எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, என்னுடைய திரையுலக வாரிசுன்னாரு. அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு. எலெக்ஷன் நிக்கல, கம்பெனி முட்டாரு. ஐயா சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு. காங்கிரஸ் இருந்தாரு, ஜனதாதளம் போனாரு, தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. திருவையாறுல 89 திமுக சாதாரண தொண்டங்கிட்ட தோத்துட்டாரு, அவரும் கடையை மூட்டு போயிட்டாரு. டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு போனியாவில். சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சாரு போனியாவில். லட்சிய நடிகர் SSR கட்சி ஆரம்பிச்சாரு போனியாவில். முனையார் நடிகர் கார்த்தி கட்சி ஆரம்பிச்சாரு போனியாவில். எங்க அண்ணன் மறந்து போன விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, சேராத இடத்துல சேர்ந்தாரு, போய் சேர்ந்தாரு போனியாவில். அப்ப எல்லாரும் போனி. அப்ப எம்ஜிஆர் மட்டும் எப்படி அவர் ஆகலையா? எவனா அறிவாளி கேட்பான். எம்ஜிஆர் நேராலாம் கட்சிக்கு வரல. எம்ஜிஆர் திமுக சேர்ந்தாரு, தெருமுனை கூட்டம் பேசினாரு, பொதுக்கூட்டம் பேசினாரு, ஊர்கோலம் போனாரு, போராட்டத்துக்கு வந்தாரு. எம்ஜிஆரை திமுக வளர்த்தது, திமுக எம்ஜிஆரை வளர்த்தது. எம்எல்ஏ ஆனாரு, சட்டசபையில் கலைஞர் பின்னாடி உட்கார்ந்து இருந்தார். ஒரு மத்திய அரசாங்கம் அன்னைக்கு இருந்த அரசாங்க நெருக்கடி. எம்ஜிஆர் 25 வருஷம் திமுக உழைச்சிட்டு வெளியே போனாரு. அன்னைக்கு இருந்த வறட்சி சூழ்நிலை, மத்திய அரசு நெருக்கடி, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர உதவிச்சு. ஐயா நான் என்ன கேட்கிறேன், நடிகர் யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நான் கூட விஜய் ரசிகர் தான், டான்ஸ் ஆனா ரசிப்பேன். காதலுக்கு மரியாதை படம் ரொம்ப நல்ல படம், நான் லவ் பண்றப்போ வந்த படம், அது நல்லா இருந்தது. அதோட சரி, நீங்கள் திரையிலே காண்பிப்பதை தரையிலே நடத்த முடியாது. திரைக்கும் தரைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தரையிலே களத்தில் இருக்கிற ஒரே தலைவன் என் தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை மறந்துவிடக் கூடாது. அது வேற, இது வேற. கை தட்டலாம், ரசிக்கலாம். பூவேவனுக்காக படம் செமையா இருந்தது இல்லையா? காதலுக்கு மரியாதை வேற லெவல்ல இருந்தது. அந்த லவ் ஃபீலிங் அப்படியே ஷாலினி அவரும் அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த படம் ஊத்திக்கிச்சு, அதை விட்டுருங்க, சோரா கிரா பூராலாம் போயிடுச்சு எல்லாம். அந்த லவ் அதெல்லாம் நல்லா இருந்தது. சினிமா இல்ல, ரசிக்கலாம், கை தட்டலாம். ஆனா நீங்க அரசியலுக்கு என்ன பண்ணுவீங்க? மோடி ஹிந்தி படிக்கணும்ன்றார், வாயை திறந்து படிக்க மாட்டேன்னு உங்களால சொல்ல முடியுதா? 6 மாசமா சம்பளம் தரல. ஏன் மோடி சம்பளம் தரல? மோடி பேரை சொல்லவே பயப்படுறீங்களே. மோடி பேரை சொல்லவே பயப்படுற நடிகர் விஜய் எங்கே? மோடியின் பிடாரி மேலே பிடித்து உழுக்குகிற என் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எங்கே? யோசிக்க வேணாவா? இளைஞரணி மாநாடு ஜோயில் நடத்துற அந்த சேலம் மாநாட்டில் என் தலைவன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், அன்னை தமிழுக்கு ஆபத்து என்று சொன்னால், அந்த போராட்ட களத்திலே முதல் வீரனாக இந்த உதயநிதி நிற்பேன் என்று சொன்ன தலைவர் அண்ணன் உதயநிதி. நல்லா பாருங்களேன்,
65 அவங்க தாத்தா கைது, பாளையங்கோட்டை ஜெயிலில் வைக்கிறாங்க. பாளையங்கோட்டை ஜெயிலில் இந்திய அரசியல் சரித்திரத்தில், அரசியல் சட்டத்தில், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட முதல் தலைவன் டாக்டர் கலைஞர். யார்? 65. 85 தளபதி கைது. கோயம்புத்தூர் இந்திய எதிர்ப்பு மாநாடு, தளபதி பேசுகிறார், ஐயா வீரமணி துவக்கி வைக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? அன்னை முடிக்க ஆபத்து என்று சொன்னால் இந்த ஸ்டாலின் தீ கொளிக்கவும் தாங்க மாட்டேன் சொன்னது எங்கள் தலைவர். 85 24 என் தலைவன் சொல்கிறான், உதயநிதி மீண்டும் முடிக்க ஆபத்து என்று சொன்னால் சிறை போகவும் களத்தில் நிற்கவும் உயிரை விடவும் தயார். இப்படி ஒரு வார்த்தை நீங்க பேசுங்களேன். பேச முடியலையே. கேரவனை விட்டு மேடைக்கு வரீங்க, மேடையை விட்டு கேரவனை போறீங்க, யாரை எழுதி தடுத்து பேசுறீங்க. இன்னொரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தலையே, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலையே. வாடகை தானே ஆள் எடுக்கிறீங்க, வாடகை வாய் தானே விடுறீங்க. பெரியவர்களை, தாய்மகளை, நடிகர் வரலாம், நடிகை வரலாம், பொய் பிரச்சாரங்கள் பேசலாம், என்னென்னவோ. இந்த தமிழிசை சவுந்தரராஜன் பேசிச்சு. இங்கதான் நின்னாங்க எம்பிக்கு, அவங்க தென்சென்னையில், இங்கதான் மயிலாப்பூர் தான் சொல்லிச்சு, தாமரை மலர்ந்தே தீரும். அதுக்கு எட்டல எல்லாத்துக்கு தாமரை. அம்மன் படம் பார்த்தீங்களா? பாத்தீங்களா? பார்க்கலையா? அதுல ஜண்டான்னு ஒருத்தர் வருவான் தெரியுமா, சௌந்தர்யாவை கொலை பண்றதுக்கு. யார் இது? ஏய், நான் சொல்லலை, இவங்க தான் சொல்றாங்க. இந்த பக்கம் அவன் இலை மலர்ன்றான், ஒருத்தன் அணில் குஞ்சு ஓடியாரோன்றான், ஒருத்தன் தாமரை மலர்ன்றான். நீங்க எழுதி வச்சுக்கோ. அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் முதல்லயே சொன்ன 200 இடத்தை ஜெயிப்போம். என் தலைவனுடைய உழைப்பு, சாதனை, சரித்திரம், சட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் எங்கள் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய உழைப்பு, தமிழ்நாடு முழுவதும் சுற்று சூழுகிற அவருடைய பணி, நாங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம், உழைத்திருக்கிறோம். உங்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டத்தில் ஏவா வேலு உங்களுடைய எல்லாத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். சாரி, நேற்று அவரு கூட பேசினேன். மயிலை வேலு எல்லாத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இல்ல, நீங்க தெளிவா இருக்கீங்களான்னு பார்த்தேன். எல்லாத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு திட்டமானாலும் திமுக தான் தரணும், உங்களை காக்கிற சட்டமும் திமுக தான் போடணும். நாம் பேசுகிற மொழிக்கு ஆபத்து என்றாலும் களத்திலிருந்து நிற்பவன் திமுக காரன் தான் என்பதை மாட்டம் மனத்தில் வைத்து ஆதிக்க இந்தியை தொடர்ந்து எதிர்ப்போம். எந்த விலை கொடுத்தாது எதிர்ப்போம். நம் தாய்மொழி தமிழ் மொழியை காப்போம் என்று சொல்லி ஆதிக்க இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.